இந்த மண்ணின் மைந்தர் முதலமைச்சராக வர வேண்டும். இப்போ அப்படி பச்சை தமிழன் மண்ணின் மைந்தர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தான் தமிழ்நாடு தேர்வாணைய குழு அரசு வேலைக்கு தமிழர் அல்லாதவர்கள் இந்தியா முழுவதும் எங்கிருந்தாலும் அவர்களும் வேலைக்கு சேரலாம், உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் விண்ணப்பம் படலாம், பணியில் சேர்ந்த பிறகு 2 ஆண்டுகளில் நீங்கள் தமிழை கற்றுக்கொள் ஒரு அரசாணை போட்டாங்களா இல்லையா? அதை முறியடித்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் சட்டமன்றத்தில் பேசி 75 விழுக்காடு தமிழ்நாடு அரசு பணி தமிழ்நாட்டு குடிமக்களுக்கு தான் என்று ஒரு தீர்மானத்தை போட்டு ஒரு 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 அரசாணை பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும். ஆகையினால இப்போ இதை முளையிலே கிள்ளி எறிய வேண்டும். இது தொடக்கம். நாளைக்கு இது மிகப்பெரிய இனப்படுகொலையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆட்சியாளர்கள் இது மிக உன்னிப்பாக கவனித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன் இந்த 70 லட்சம் சொல்றாங்க இல்லையா, இது ஏன் டபுள் ஆகக்கூடாது இந்த வருஷத்துல? இதுல இந்த 70 லட்சம் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கில் வந்துட்டாங்க. 1 கோடிக்கு மேல வந்துட்டாங்க. 1 கோடிக்கு மேல வந்துட்டாங்க. அடுத்த 5 ஆண்டுல 2 கோடியாகும். தமிழ்நாடு மக்கள் தொகை என்ன 8 கோடி. அடுத்த 5 ஆண்டுல 2 கோடி பேர் குடியேறிட்டான்னு என்ன ஆகும்? கிராமத்துல பக்கத்து வீட்டில் இந்திக்காரன் குடியேறிடுவான். நீங்க இந்தியை திணிக்கவே வேண்டாம். தானாக தமிழர்கள் இந்தியில் பேசக்கூடிய நிலை உருவாகிவிடும்.